ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சந்தாவும் சேரனும் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. சந்தா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்த ஒரு இடம் கூட செட் ஆகவே இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் தான் அந்த கடவுள் முடிச்சு போட்டு வச்சுருக்காரு போல இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையை தாண்டியும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம சேரன். அதுக்கடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சந்தாவோட மாமாங்களை பார்த்திங்கன்னா ஹரிஸ் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளா போய் சந்தாவை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க கண்டிப்பாக இதே தெருவில் தான் குடியிருக்கணும். அன்னைக்கு நமக்காக பயந்துக்கிட்டு அவங்க எங்கேயாவது போய் மறைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வரதா அவங்களுக்கு தெரியாது இல்லை. பேசாமல் நம்ம அவங்க இருக்கிற அதே வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசோட அட்ரஸை கேட்டு வாங்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போகிற வழியில் நம்ம சந்தாவும் சேரனும் சைக்கிளில் வந்துட்டுருக்கிறத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியாக அங்கே போயிட்டு சந்தாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சந்தா ரொம்பவே பயந்து போகிறாங்க. காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. சேரன் சந்தாவை எப்படி அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.